வணக்கம். பால் கொழுக்கட்டைனா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இந்த பால் கொழுக்கட்டைய எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துரலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்லயே அரைச்சு ஆவி கட்டி எடுத்திருக்கேன். மாவுல கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணிய ஊத்தி, விரல் வச்சு அழுத்துனா அழுந்துற அளவுக்கு பெனஞ்சு எடுத்துக்கணும். மாவ ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்க்கு தேவையோ அந்த மாதிரி நீங்க கொழுக்கட்டைய ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மாவ மீத்தி வச்சிருக்கேன். இதில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு அகலமான கடாயில 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, கொஞ்சமா உப்பு சேர்த்து, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டைய சேர்த்துறணும். கொழுக்கட்டை வெந்து மேல வர ஆரம்பிக்கும்பொழுது, நம்ம கரைச்சு வச்சிருக்க அரிசி மாவையும் சேர்த்து, நல்லா திக்கானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம் பருப்ப வேக வச்சு அதையும் சேர்த்துறணும். 1 கப் அளவுக்கு வெல்லத்த கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, இடிச்ச ஏலக்காய், தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் இறக்கணும்னா ரொம்பவே சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை.